ஒரு அந்தணனும் ஒரு அந்தண ஸ்திரீயும் கூடும்போது அவ உறவை போய் கலைச்சுட்டான். அந்த அந்தணனை துரத்தின்றே போய் கொன்னுட்டான். அதனால் அந்த அந்தண ஸ்திரீ சாபம் கொடுத்தாலாம், நீ உன் பத்தினியோட சேரும்போது உனக்கு மரணம் ஏற்படும். எப்படி புத்திர புத்திரியை பெற்றெடுக்கும் போது. அதனால் அது ஒரு சாபம் ஆயிடுத்து. ராட்சசனாக நீ ஆக கடவாயின்னு 2 சாபம். இதோடு சேர்ந்து அவன் நகர்ந்து போகும்போது இந்த இடத்துல கல்மாஷபாதனுக்கு ஒரு நாள் வசிஷ்டருடைய பிள்ளை சக்தியை தான் கொண்டு முடிச்சாச்சு. சக்திக்கு ஒரு பத்னி அதிருஷ்யந்தின்னு அவளுக்கு பேர். சக்தி மகர்ஷியுடைய ஒய்ஃபு, வசிஷ்டருடைய மாட்டு பொண்ணும், அதே மாதிரி பராசரருடைய அம்மா, வியாசருடைய பாட்டி, சுகபிரம்மத்துடைய கொள்ளுப்பாட்டி. இல்லை நீங்கள் சுற்றி ஞாபகம் வச்சுங்கோ. இந்த அதிருஷ்யந்தி கர்ப்பவதியாக இருக்கா. அந்த சமயத்தை சக்தி மகர்ஷி போயாச்சு. அவர் பருவம் வச்ச உடனே வசிஷ்டர் பார்த்தார், ஐயோ என்னால் என் பிள்ளை சக்தி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டார். சூசைட் அட்டெம்ப்டுக்கு போகும்போது கூடவே இந்த அதிருஷ்யந்தி பின்னாடி பின்தொடர்ந்து போனாள். அவள் கர்ப்பவதியாக இருக்கா. மாமனார் எங்கே தான் போகிறாருன்னு பார்க்கறதுக்கு. அப்போது அவர் குதிக்கலாம்னு போகும்போது வேத மந்திரம் கேட்டு தான் அவர் காதில், யாருக்கு? வசிஷ்டர் காதில். வசிஷ்டர் யாருன்னு திரும்பி பார்த்தா அப்போ தன்னுடைய மனாட்டு பெண்ணாக இருக்கக்கூடிய அதிருஷ்யந்தியின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு வேத மந்திரம் சொல்லிட்டு இருக்கான். ஓஹோ, இன்னும் குழந்தை இருக்குது, இது நம்ம குலத்துக்கு உத்தாரணம் பண்ணுறதுக்காக வந்திருக்கு, அதனால் நம்ம மரணம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாராம். வந்த வழியில் இந்த ஸ்திரீ மேலே கல்மாஷபாதனாக மாறிய ராட்சசன் வந்து தாக்கினானாம். ஐயோ, இவன் தாக்கினா நம்ம பேரனுக்கு என்ன ஆறுது, நம்ம மாட்டு பொண்ணுக்கு என்ன ஆறுதுன்னு சொல்லிட்டு மந்திர ஜலத்தை எடுத்து அந்த ராஜா மேலே தெளிச்சாராம் ரிஷி. அந்த ராஜாவுக்கு விமோச்சனம் கிடைச்சுட்டு அவர் மறுபடியும் ராஜா உருவை பெற்று விட்டாராம். இவர் பிள்ளையை கொண்டு இருக்கார், ஆனால் அப்பா சாப விமோச்சனம் கொடுத்துருக்கார். அப்போ கல்மாஷபாதன் பிரார்த்தித்தானாம், எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு. வசிஷ்டர் அவருக்கு ஒரு புத்திரன் அஸ்மகன்கிற பேரில் கொடுத்துட்டு போகிறார். இப்போ என்னாச்சு, ஒரு அந்தணனுக்கு வழி கொடுக்காமல் போனதால் இந்த ராஜாக்கு இந்த மாதிரி நேர்ந்துடுத்தே. நீங்கள் அந்தணனை முன்னாடியும் வச்சுக்கல, நீங்களும் அக்னி காரியம் பண்ணலையே, உங்களுக்கு தடை ஏற்படாதாங்கிறதுக்காக வியாசாச்சாரியால் இவ்வளோ பெரிய கதையை சொல்லியிருக்கார். இதுவே எங்கேயாவது ஒரு 200 ஸ்லோகம் நான் சுருக்கி ஒரு 10 நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன். ஆச்சா, அடுத்தது இப்போ இந்த பிறந்தது பாருங்க ஒரு குழந்தை. யாருக்கு? சக்தி மகரிஷிக்கும் அதிருஷ்யந்திக்கும் ஒரு குழந்தை, வசிஷ்டரின் பேரனாக. அது பாவம் பல நாள் தாத்தாவை தான் அப்பான்னு நினச்சிட்டு இருக்கு. பாவம் வசிஷ்டரை தான் அப்பான்னு. பாவம் வசிஷ்டர் அதெல்லாம் தடுக்க மாட்டார். ஏன்னா அது அப்பான்னு கூப்பிடாதேன்னு சொன்னால் அப்படின்னா எனக்கு அப்பா யாருன்னு கேட்கும். அப்போ அப்பா யாருன்னு கேட்டால் எப்படி போனார்னு சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு சொல்லுவானே, அப்பானே கூப்பிட்டு போட்டோம். அதனால் ஒரு நாள் கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்னு ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா. யாருக்கு? பராசருக்கு. அப்போ தாத்தாவை கூட்டுன்னு வான்னு சொல்லியிருக்கா அப்பா அப்படின்னு சொல்லியிருக்கா. இவர் போயிருக்கார். ஏன்ப்பா நான் தாத்தாவை தானே கூப்பிட சொன்னேன், நான் தாண்டா உன் தாத்தா அப்படின்னா அப்பா எங்கே? இந்த பாயிண்ட்டை பிடிக்கிறது பாருங்க. பாயிண்ட்டை பிடிச்ச உடனே அவர் சொல்கிறார், இல்லை உங்கள் அப்பாவை கல்மாஷபாதன் ஒரு ராஜா ராட்சச ரூபேண விழுங்கி விட்டார் சொன்ன உடனே இந்த குழந்தைக்கு கோபம் வந்துதான். அது உடனே என்ன பண்ணித்தான், நான் ஒரு யாகம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒரு யாகம் பண்ண ஆரம்பிச்சதான். எப்படி ஜனமேஜயன் பாம்புகளை அழிப்பேன் என்பதற்காக சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணாரோ, இது ராட்சச சத்திரம்னு ஒரு யாகம் பண்ணி ராட்சசாலெல்லாம் கொன்னுடணுங்கிறதுக்காக இந்த குழந்தை பண்ண ஆரம்பிச்சது. சக்தி மகர்ஷியுடைய பிள்ளை, வசிஷ்டருடைய பேரன், அதிருஷ்யந்தியின் பிள்ளை ஆயிடுதா. இது பண்ண ஆரம்பிச்சது. இப்போ தாத்தா தடுக்கிறார் வசிஷ்டர். ஏண்டா ஒரு ராட்சசன் பண்ணிட்டாங்கிறதுக்காக அத்தனை ராட்சசாலையும் கொள்ளுவாளா? வேண்டாண்டா, பண்ணாத, இப்படி பண்ணாத, இந்த மாதிரி ஒரு ராஜா பண்ணான்னு அவர் ஒரு கதை சொல்கிறார். மகாபாரதத்துக்குள்ள கதைக்குள்ள கதை சொல்கிறவர் தைரியமாக சொல்லிட்டு போயிட்டார். எங்களை மாதிரி உபன்யாசகர்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக வச்சுட்டார். அதில் கார்த்தியவீர்யார்ஜுனனை பற்றி ஒரு சரித்திரம் சொல்கிறா. கார்த்தியவீர்யார்ஜுனன் என்ன பண்ணானாம், பல்வேறு தானங்கள் அந்தணர்களுக்கு கொடுத்து வந்தானாம். இந்த கார்த்தியவீர்யார்ஜுனன் கேள்விப்பட்டு போயிடணும். அது நம்ம ராமாயணத்திலே வருதும். கர்த்துஹர சிகரி கந்துக விருத்யுன்முக ஜகதிருந்துத ஜிதஹரி தந்தி தந்த தந்து ரோந்த தசவதன தமன குஷல தசசதபுஜமுக நிருபதிகுல ருவிர ஜர பரித பிருத்துதர தட்டாக தற்பித பிதுக பிருகுபதி சுகதி விஹதிகரன் அத்தபருடிஷு பரிக. தேசிகன் ஒரே ஒரு உச்சூர்ணிக்கையில் இதை எடுத்து காண்பிக்கிறார். அப்பேற்பட்ட கார்த்தியவீர்யார்ஜுனன் அவன் தான் ஜமதக்னியை கொண்டு முடிச்சவன். அவன்கிட்ட பல்வேறு சொத்து இருந்து தான் அதெல்லாம் அந்தணர்களுக்கு தானம் பண்ணானாம். அதை தெரிஞ்சுட்ட பல ராஜாக்கள் அந்த அந்தணர்களை தொடர்ந்துன்னு போனாலாம், அந்த சொத்தை இவா எப்படியாவது அபகரிக்கலாம்ங்கிறதுக்காக. அதில் ஒரு அந்தணனை கொண்டு முடிக்க அந்த அந்தணனுடைய பத்னி அப்போ கர்ப்பவதியாக இருக்காளாம். அவள் என்ன பண்ணிட்டாளாம், தன் கர்ப்பத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கர்ப்பத்தை தன் தொடையில் மறைச்சி வச்சுட்டாளாம்.
ஏதோ புதுசாலாம் சொல்லிட்டு சார் யூட்ரஸ் அப்படிலாம் மூவ் பண்ண முடியுமா, திடீர்னு இந்த இடத்துல போன் இருக்கே சார் எப்படி சார் மூவ் பண்ணா, ஹவு டிட் ஷி அகாமடேட் போத் த யூட்ரஸ் அண்ட் த தை போன் அப்படின்லாம் என்ன கேட்டால் எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியாது, நீங்கள் ஏதாவது பெரிய டாக்டராக பார்த்து கேட்டு பாருங்க இப்படின்னு வியாசாச்சாரியால் சொல்லியிருக்கார். இவ கர்ப்பத்தை தொடைக்கு தள்ளினாளாம். அடுத்தா இப்போ அந்த அவளை தொடர்ந்து வந்த சைனிகர்கள் பார்த்து இவளை வதம் பண்ணலாம்னு வரும்போது அந்த தொடையின் கர்ப்பத்தில் இருந்த சிசு இவாளை பார்த்து இவாளை எரிச்சுட்டோம். அடுத்தா விஞ்சின சைனிகர்கள் பார்த்து எப்படியாவது எங்களுக்கு வழியை கொடுன்னு கேட்போம். முதல்ல பாக்கி மிஞ்சினவாளுக்கு கண்ணு போயிடுது. இந்த குழந்தைகிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே ததாஸ்துன்னு சொல்லி கண்ணை கொடுத்துருது. இவ இதான் கண்ணாவது கிடச்சதே போருன்னு சொல்லிட்டு ஓடி போகிறா. இப்போ பல நாள் கழித்து அந்த பெண்மணி இந்த குழந்தைய தன் தொடையிலேருந்து பெத்தெடுக்கிறா. ஊருலேருந்து பெத்தெடுத்ததுனால அந்த ரிஷிக்கு ஔர்வர் அப்படின்னு ஒரு பேர் ஏற்பட்டதாம். அதை சொல்றார். அனேனைவ ச விக்யாதோ நாம்னா லோகேஷு சத்தமஹ ச ஔர்வ இதி விப்ரஹ ஊருரூரும் பித்வா வியஜாயத. அந்த தொடையிலேருந்து பிறந்ததாம் இந்த குழந்தை ஔர்வன். இந்த ஔர்வனுக்கு தெரிய வருது அவள் அம்மா கிட்டேருந்து தன் அப்பாவை கொண்டு முடிச்சவா இந்த ராஜாக்கள் சைனிகர்கள்னு. அது ஒரே கோபத்தில் இருக்கான். அப்போ அவருடைய பித்திருக்கள் அவருக்கு முன்னாடி இருந்த மூதாதையர்கள்லாம் சொல்கிறாளாம், ஔர்வா நீ ஒரு அந்தண குலத்தில் பிறந்து இப்படி கோவப்படலாமா, உன் கோவத்தை எல்லாம் விட்டுவிடு, அப்போ தான் நீ ஒரு தேஜஸ்வி ஆக முடியும்னு சொன்னாலாம் பித்திருக்கள். உடனே இந்த ஔர்வன் என்ன பண்ணித்தான், தனக்குள்ளே இருந்த கோவத்தெல்லாம் அக்னி ஆக்கி அந்த அக்னியை ஜலத்துக்குள்ளே சேர்த்து விட்டான். இந்த கதையை இப்போ வசிஷ்டர் சக்தி மகரிஷியின் பிள்ளைக்கு சொல்லிட்டு இருக்கார். பாரு, அன்னைக்கே ஔர்வர் தன்னுடைய கோவத்தெல்லாம் ஜலத்துக்குள்ளே விட்டுட்டார், நீயும் உன் கோவத்தை விடணும் அப்படின்னு சொன்னாராம். இப்போ இந்த குழந்தை பார்த்து தான் முதல்ல கேட்கல, அப்புறம் அத்ரி மகரிஷி சொன்னார் கேட்கல, அப்புறம் ராட்சசர்களின் முன்னோராக இருக்கக்கூடிய புலஸ்திய மகரிஷி சொன்னார். அவர் சொன்ன உன்ன கேட்டுதான். எப்போ இந்த குழந்தை தாத்தாவான வசிஷ்டர் சொல்லையும் புலஸ்தியரான பெரிய அந்தணரின் சொல்லையும் கேட்டு தாத்தா அவருடைய அனுகிரகத்தால் பரவிஷயமான பரதத்துவமான நாராயணனை பற்றி தெரிஞ்சுதோ அந்த குழந்தைக்கு பராசரன் அப்படின்னு பேர் ஏற்பட்டதாம். அதை சொல்றார். பராசுஹு சயதஸ்தேன வசிஷ்டஹ ஸ்தாபிதோ முனிஹி கர்ப்பஸ்தேன ததோ லோகே பராசர இதி ஸ்மிருதஹ அப்படின்னு பராசரர்னு ஏற்பட்டதாம். இதை இப்போ பாருங்க, கார்த்தியவீர்யார்ஜுனனுடைய கதையோடு சம்பந்தமுடைய ஔர்வரின் கதையை வசிஷ்டர் தன்னுடைய பேரனான பராசரனுக்கு கல்மாஷபாதனின் மேலே கோபம் கொள்ள வேண்டாம்னு சொல்லுவதை இப்போ ஒரு அந்தணன் வேணுங்கிறதுக்காக சித்திரரதன் பாண்டவாள் கிட்ட சொன்னதை வைஷம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார். இது புரிஞ்சுடுத்தா ஒரு மாதிரி இப்போ எல்லாம் கதைக்குள்ள அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியாததில்லை. வைரத்தோடு இதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன டப்பாவில் இருக்குது. டப்பா எங்கே இருக்குது? லாக்கரில் இருக்குது. லாக்கர் எங்கே இருக்குது? பீரோவில் இருக்குது. பீரோ எங்கே இருக்குது? வீடில் இருக்குது. வீடு எங்கே இருக்குன்னா ஜம்பூத்வீபே பாரத வருஷம்னு சொல்ல வேண்டியது தான். அந்த மாதிரி கதைக்குள்ள கதை. இந்த மாதிரி பெரியவாள்லாம், அதாவது நம்ம எப்படி வைரத்தோட வசதியாக கொண்டாடுறோமோ இந்த விஷயத்தை நம்ம பெரியவாள்லாம் வைரமாக கொண்டாடுறா. அதனால் கதைக்குள்ள வச்சுருக்கா. இதை சொல்லி முடிச்சுதான் இதுக்கு பராசரன்னு பேர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ கேட்டாச்சு, சரி இந்த கந்தர்வன் இவ்வளோ சொல்லியிருக்காரேங்கிறதுக்காக தேவலர் அப்படிங்கிற ஒரு மகரிஷியுடைய தம்பி தௌமியர் அப்படிங்கிறவரை முன்னாடி வச்சுண்டு பாண்டவாள்லாம் பின்னாடி நடக்கிறாளாம். ஏன்னா சித்திரரதன் சொல்லியிருக்கான், அக்னிகாரியம் தெரிஞ்சுண்டு அத்தியனம் பண்ணி அர்த்தம் தெரிஞ்ச ஒரு திரேதாக்னி கல்பனம் பண்ணக்கூடிய ஒரு அந்தணனை கூட வச்சுக்கோ, அப்போ தான் உங்கள் காரியம் நிறைவேறும்னு சொல்லியிருக்கார். அப்போ போயின்னு இருக்கா. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசின்னு இருக்காளாம் பல மகர்ஷிகளோட. அப்போ தான் தெரிய வருதாம், பக்கத்தில் அந்த காம்பில்ய நகரத்தில் துருபதன் தன்னுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணா என்கின்ற பாஞ்சாலியான யாக்ஞசேனி திரௌபதிக்கு ஸ்வயம்வரம் வச்சிருக்கான்னு தெரியும். சுவாமி அவள் இப்போ தானே பிறந்தா, நான் சொன்னேனே பிறந்த போதே அவள் வளர்ந்துட்டா. கட்டோத்கச்சனும் அப்படி தான், அவள் அக்னிகுண்டத்துலேருந்து வரும்போதே, ஏன்னா அவள் இப்போ தான் பிறந்துருந்தான்னு வச்சுங்கோ, இன்னும் சஷ்டத்தை பூர்த்தி ஆகும்போது தான் இவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். அப்படி இல்லை, அவள் வரும்போதே அக்னிகுண்டத்துலேருந்து ஒரு அழகிய நங்கையாக தான் வந்தாள். ஆச்சா, இப்போ மேலே சொல்கிறார்,
இப்போ இவாளுக்கு சூச்சகமாக தெரியணும். அந்த காலத்தில் சகுனம் நிமித்தம்னு பார்ப்பா. ஒரு காரியத்துக்கு போகிறோன்னா இது நடக்குமா நடக்காதா, அந்த 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 காத்தடிக்கிற வேகத்திலேயே சொல்லுவா, அந்த காத்தடிக்கிற திசையிலேயே சொல்லுவா, அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்னி எப்படி ஜுவலிக்கிறதுங்கிறத பார்த்து சொல்லுவா, மிருகங்கள் எப்படி ஓடுறதுங்கிறத பார்த்து சொல்லுவா. ஒன்றுமே இல்லை, ஸ்ரீமத் ராமாயணத்தில் ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் நடக்கிறது. பரதனுக்கு மாண்டவி, லக்ஷ்மணனுக்கு உர்மிளை, மாண்டவிக்கு சத்ருக்னனுக்கு ஸ்ருதகீர்த்தியோட கல்யாணமாய் வருது. அந்த சமயத்தில் பரசுராமர் கையில் ஒரு வில்ல தரிச்சுண்டு வர்றார். அவர் தரிச்சுண்டு வரத்துக்கு முன்னாடியே ரதத்தில் ஏறின வசிஷ்டர் சொல்கிறார், ராமா ஏதோ சில சகுனங்கள்லாம் பார்த்தா ஏதோ கொஞ்சம் பயங்கரமாக ஏதோ நடக்க போகிறதோ அப்படிங்கிறாப்புல இருக்குது. தசரதர் பயந்துட்டார், என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா வசிஷ்டரை, கவலைப்பட வேண்டாம், சில சகுனங்கள் வரக்கூடியது கஷ்டம்னு சொன்னாலும் சில சகுனங்கள் வர கஷ்டம் சீக்கிரமே விலகிவிடும்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது அப்படிங்கிறார். அதனால தான் ஒரு ரகசியம் ராமானுஜர் தன்னுடைய மாமாவான பெரிய நம்பிகள் கிட்ட கற்றுக்கும் போது சொல்கிறார், பாஹ்யக்ஷேப கலார்த்தா பவபயம் சத்விருத்தம் ஆச்சாரியவத்தா காயத்ரீயர்த்தா ஹிதமுச்சிதபரம் தத்துவ அர்த்தாம்ச்ச பஞ்ச கார்பண்யம் சேஷபாவ கடக விதிபலம் பாரதந்திரம் ததா தத் காஷ்டா கால பிரதீக்ஷா வசதி பதமிதி பிராகு அஷ்டாதசார்த்தான்னு ஒரு விஷயம் சொல்லும்போது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய ரகசியம் கலார்த்தகான்னு சொன்னால் சில நுட்பமான விஷயங்களை ராமாயணத்தில் வால்மீகி எடுத்து காண்பிப்பறாம். ஒன்றுமே இல்லை, சீதை தொலைஞ்சு போயிட்டா, சீதை தொலைஞ்சு போயிட்டு ராமர் அழுதுண்டே வரும்போது ஒரு விஷயம் சொல்கிறா, அப்பாவை தொலைஞ்சு போனது விந்தன்னு ஒரு முகூர்த்தம், விந்தன்னு ஒரு முகூர்த்தத்தில் தொலைஞ்சு போன வஸ்துவெல்லாம் யாருக்கு சொந்தக்காராலோ அவகிட்ட சீக்கிரமே திரும்பி விடுவோம், அதனால் கவலைப்படாத சீதை உங்ககிட்ட திரும்பி வந்துடுவோன்னு ஒரு சகுன சாஸ்திரம் எடுத்து சொல்கிறா. இந்த இடத்துல இவா ஸ்வயம்பரத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு விசாரம் பண்ணும்போது வில்லிபுத்துரார் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். வெறிபடு முளரி மொக்குள் விரிபதன் நோக்கி சுற்றும் பொறிவரி வண்டின் இடம் புறந்திருந்து இறங்கு வண்டொன்று இறகால் வீசி உள்புக்கு இன்மது நுகர்ந்தல் கண்டு நெறியினன் நிமித்தமாக நெஞ்சுர நினைத்து சென்றார். என்ன சொல்கிறா, அழகான ஒரு புஷ்பம், அது மலர்றதை பார்க்குறா, அதில் தேன் இருக்காம், அந்த தேனை பருகுவதற்காக ஒரு வண்டு சுற்றி உள்ள அந்த புஷ்பத்துக்கூட போகிறத பார்த்தா, ஓஹோ இந்த மாதிரி அழகான ஒரு சகுனம் தோன்றுவதால் நாம் நினைச்சு நடக்கக்கூடிய காரியம் நடக்கும். ஏன்னா சித்திரரதன் சொல்லியிருக்கார், பத்னியும் இல்லை நீங்கள் அக்னி காரியமும் பண்ணுறதில்ல, அக்னி காரியம் பண்ணணும் பத்னி வேணும், அதனால் இவள் கல்யாணம் பண்ணிட்டாதான் உண்டுன்னு யோசிக்கிறா. அடுத்தது ஒரு சகுனம் சொல்கிறார்,